வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் உறவு முறைகள். அதாவது நம்ம வீடுகளில் இல்லைனா சொந்தக்காரங்களையெல்லாம் நம்ம உறவு முறை சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா? அந்த உறவு முறைகளை ஹிந்தியில் எப்படிலாம் கூப்பிடலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் உங்கள் சொந்தக்காரங்களையும் இந்த மாதிரி ஹிந்தியில் உறவு முறைகளை சொல்லி கூப்பிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது தாத்தா. தாத்தாக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாதா, நானா ரெண்டுமே சொல்லுவாங்க. தாதா தாதா அப்படின்னா தந்தை வழி இருக்காங்கல்ல, அப்பாவோட அப்பா, அவங்களுக்கு தாதான்னு சொல்லுவாங்க. நானா நானா அப்படின்னா அம்மாவோட அப்பா, தாய் வழியில் உள்ளவங்க, அம்மாவோட அப்பாவுக்கு நானான்னு சொல்லுவாங்க. தாத்தா பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா பாட்டி. பாட்டிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாதி, நானி, இந்த ரெண்டுமே பாட்டியை தான் குறிக்கும். தாதி தாதி அப்படின்னா அப்பா வழியில் உள்ளவங்க, அதாவது அப்பாவோட அம்மா, அவங்களுக்கு தாதின்னு சொல்லணும். நானி நானினா தாய் வழி, அதாவது அம்மாவோட அம்மா, அவங்கள நானி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பேரன், கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா போத்தா. போத்தா. பேரனுக்கு அடுத்ததா பேத்தி, கிராண்ட் டாட்டர். பேத்திக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா போத்தி. போத்தி. ஸோ இப்போ பார்த்த நாளையும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. தாத்தா, அதுக்கு ஹிந்தியில் தாதா, நானா. பாட்டி தாதி, நானி. பேரன் போத்தா, பேத்தி போத்தி, போத்தா போத்தி. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது அப்பா. அப்பாவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாப்பா அல்லது பிதா, ரெண்டுமே சொல்லுவாங்க. பாப்பா அல்லது பிதா. அப்பாவுக்கு ஹிந்தியில் எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா அம்மா. அம்மாவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மா அல்லது மாதா. மா அல்லது மாதா ரெண்டுமே உபயோகிக்கலாம். இப்போ நாம் பார்த்த ரெண்டு உறவு முறைகளை திரும்ப சொல்லுங்க. அப்பா அம்மா. அப்பாக்கு பாப்பா பிதா, அம்மாக்கு மா மாதா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இரண்டு உறவு முறைகள் என்னென்னா கணவன் மனைவி. கணவன், கணவனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பதி. பதி. மனைவி, மனைவிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்னி. பத்னி. கணவன் பத்தி, மனைவி பத்னி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது மகன். மகனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேட்டா. பேட்டா. மகள், மகளுக்கு ஹிந்தியில் பேட்டி. பேட்டி. மகனுக்கு பேட்டா, மகளுக்கு பேட்டி. அடுத்ததா ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறக்கும்ல, அந்த ஆண் குழந்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பச்சா. பச்சா. வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர்மே பச்சா பைதா ஹுவா. கர்மே பச்சா பைதா ஹுவா அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா பெண் குழந்தை. பெண் குழந்தைன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பச்சி. பச்சி. பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க? பச்சி பைதா ஹுவா. பச்சி பைதா ஹுவா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அண்ணன் அண்ணி. அண்ணன், அண்ணனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா படாபாய். படாபாய் அல்லது பையா, பையாவும் சொல்லுவாங்க. அண்ணி, அண்ணிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாபி. பாபி. அண்ணனுக்கு படாபாய் அல்லது பையா, அண்ணிக்கு பாபி. பாபி. அண்ணா அண்ணி எங்க அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பையா பாபி கிதர. பையா பாபி கிதர அப்படின்னு கேட்கணும். பையானா அண்ணா, அன்னிக்கு பாபி, கிதர அப்படின்னா எங்க. பையா பாபி கிதர அப்படின்னு கேளுங்க. அடுத்ததா தம்பி. நம்மளோட வயசில் சின்னவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சோட்டா பாய். சோட்டா பாய் அல்லது பாய், வெறும் பாய்னியும் சொல்லலாம். பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பாய் கிதர் ஜார. பாய்
கிதர் ஜார. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கொழுந்தியாள். கொழுந்தியாள் நம்ம ஒய்ஃபோட தங்கச்சி இல்லைன்னா நம்ம தம்பியோட ஒய்ஃபு, அவங்களெல்லாம் கொழுந்தியாள்னு சொல்லுவாங்க தமிழில். அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாலி. சாலி. நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது யாருன்னா அக்கா. அக்காவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா படி பேன். படி பேன். அடுத்ததா தங்கச்சி. தங்கச்சிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சோட்டி பேன். சோட்டி பேன். அக்காக்கு படி பேன், தங்கச்சிக்கு சோட்டி பேன். படி படி அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். சோட்டி அப்படின்னா சின்ன. ஸோ அக்காக்கு படி பேன், தங்கச்சிக்கு சோட்டி பேன். நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது அத்தான், மச்சான், கொழுந்தன். இந்த 3 உறவு முறைகளும் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாலா. சாலா. இந்த 3 உறவு முறைகளையுமே அவங்க சாலாங்கிற ஒரு வேர்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஹிந்திக்காரங்களை நோட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இந்த சாலா அப்படிங்கிற வார்த்தையை எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தையை மோஸ்ட்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊர்களெலாம் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மாப்பிள்ளை, மச்சான், மாமா இந்த மாதிரி வேறு வேறு பேர் சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஹிந்திக்காரங்களாம் சாலா அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற உறவு முறை என்னென்னா மாமா. மாமாக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சாச்சா. சாச்சா. மாமி அல்லது அத்தை, இந்த 2 பேருக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாச்சி. சாச்சி. மாமாக்கு சாச்சா, மாமி அல்லது அத்தைக்கு சாச்சி. மாமா மாமி 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாச்சா சாச்சி தோனோ இதர் ஆயியே. சாச்சா சாச்சி தோனோ இதர் ஆயியே. சாச்சா சாச்சினா மாமா மாமி, தோனோ தோனோனா 2 பேரும், இதர் ஆயியேனா இங்கே வாங்க. இப்போ நாம் பார்க்க போகிற உறவு முறை மருமகன். மருமகனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாமாத். தாமாத். அடுத்ததா மருமகள். மருமகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பகு. பகு. மருமகனுக்கு தமாத், மருமகளுக்கு பகு. மருமகன் மருமகள் 2 பேருக்கும் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததா மாமனார் மாமியார், இவங்களுக்கும் என்னென்னு பார்த்துருவோம். மாமனார். மாமனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சசூர். சசூர். மாமனார்னா சசூர், மாமா மாமானா சாச்சா. மாமனார்னா ஒய்ஃபோட அப்பா, அவங்கள சசூர்னு சொல்லுவோம். மாமா மாமானா தாய் மாமா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சாச்சான்னு சொல்லுவோம். அடுத்ததா மாமியார். மாமியார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாஸ். சாஸ். மாமியார் மாமி 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு. மாமியார்னா சாஸ், இவங்க யாருன்னா ஒய்ஃபோட அம்மா. மாமி அல்லது அத்தை, இவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாச்சி. சாச்சி. இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம தாய் மாமா இருக்காங்கல்ல, அவங்களோட ஒய்ஃபும் நம்ம அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட அக்கா தங்கச்சியும். நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது நண்பன் எதிரி. நண்பனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தோஸ்த். தோஸ்த். சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, நண்பன் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தோஸ்த் மேரா பகவான் ஜெய்சா. தோஸ்த் மேரா பகவான் ஜெய்சா. தோஸ்த்னா நண்பன், மேரானா என்னோட, பகவான் அப்படின்னா கடவுள், ஜெய்சா அப்படின்னா மாதிரி. ஸோ நண்பன் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு உங்களுக்கும் யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா தோஸ்த் மேரா பகவான் ஜெய்சா அப்படின்னு சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க. நண்பன் பார்த்தாச்சு. அடுத்ததா எதிரி. எதிரிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா துஷ்மன். துஷ்மன். ஒரு விவேக் சார் நடித்த படத்தில் விவேக் சார் ஆட்டோக்காரனாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு சேட்ஜி அங்கிள் வருவாங்க. அவங்க விவேக் சாரை பார்த்து துஷ்மன் துஷ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த துஷ்மன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா எதிரி அல்லது
பகைவன் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது 2 பாலினங்கள், அதாவது ஆண் பெண். ஆண் ஆண் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா புருஷோன் புருஷோன். அடுத்ததா பெண் பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அவுரத் அவுரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததன் மூலமாக இவ்வளவு உறவு முறைகளை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த உறவு முறைகளை எல்லாம் உங்கள் வீடுகள்லையும் உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயும் பேசி பாருங்கள். அப்படி பேச பேச தான் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். உங்களோட ஹிந்தி தெரிஞ்சவங்களோ அல்லது ஹிந்தி தெரியாத ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் இந்த மாதிரி பேசி அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவோ அல்லது இன்ட்ரெஸ்டிங்காகவோ இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.